தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு 12% வாக்குகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். சத்தியம் தொலைக்காட்சியானது 2026 சட்டசபை தேர்தல் எப்படி இருக்கும் என்று கருத்து கணிப்பு நடத்தியது. அதில் முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதாவது முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்று கருத்து கணிப்பு நடத்தியது. அதில் நாம் தமிழர் கட்சிக்கு 12% வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளார்கள். முதல் முறையாக ஓட்டு போடுபவர்களில் 12% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க உள்ளதாக சத்தியம் டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. நடிகர் விஜய்க்கு 39%, திமுகவுக்கு 28%, அதிமுகவுக்கு 18% வாக்களிக்க உள்ளதாக அந்த கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு 12% வாக்காளர்கள், புதிதாக ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களில் 12% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க உள்ளதாக சத்தியம் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இவையெல்லாம் கருத்து கணிப்புகள் தான், இவை உண்மை அல்ல. தேர்தலில் தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக கணிப்புகள் எல்லாம், கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகளாகத்தான் உள்ளன. நாம் தமிழர் கட்சிக்கு 12% புதிய வாக்காளர்கள் என்பது மிக குறைவுதான். ஆனால் இந்த கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டாம். கண்டிப்பாக புதிய வாக்காளர்களில் ஏறத்தாழ 30% வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது நம்முடைய கணிப்பு. சத்தியம் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு ஏமாற்றத்தை தருகிறது. கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டாம். இவையெல்லாம் கருத்து திணிப்புகள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.